பெரியவர்கள் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருப்பார்கள். தீயினால் சுட்ட அந்த இது வந்து மாறிடும், ஆனால் நாவினால் சுட்ட இது வந்து மாறாது அப்படின்னு. அது வந்து இப்போ நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள என்னுடைய இத்தனை வருட வாழ்க்கையில் வந்து மனிதர்கள் இவ்வளவு கேவலமானவர்கள் இருக்கார்களா? பணத்துக்காகவும் ஒருத்தருடைய வளர்ச்சி மீது இருக்கிற வன்மத்திலும் அதெல்லாத்தையும் விட சொல்றாங்க. நாங்க பிக் பாஸ்ல பார்த்தோம் பிரியங்கா அவர்களை பத்தி தெரியும். பிக் பாஸ்ல என்ன பார்த்தேன், என்னத்தை பார்த்தீங்க? பிக் பாஸ் சீசன் 5 வந்து 40 நிமிடங்கள் தான் வந்து இது. அப்ப பிக் பாஸ் சீசன் 5ல லைவ் வந்து இல்ல. அந்த 40 நிமிடத்துல நீங்க உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்களா? முடியுமா? ஒரு நபரை ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஆனா அடுத்தது இன்னொன்று வந்து ஒருத்தர் சொல்ற விடயத்தை வச்சு இன்னொருத்தருடைய குடும்பம், அவங்களுடைய வேலை, அவங்க இத்தனை வருடம் அச்சீவ் பண்ண வாழ்க்கை, அதை வந்து நாக்கில் நரம்பில்லாம பேசுற மனித பிரவிகள் என்றதை விட கேவலமான பிரவிகள் இருக்கார்கள் அப்படி என்பதை இத்தனை வருடத்துல என்னால் இப்பதான் வந்து பார்க்க முடிஞ்சுது. கேவலமான மனித பிரவிகள் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு கேவலமானவர்கள் இருப்பார்கள் அப்படி என்பது ஒரு பக்கம் பணத்துக்காக பேசுகின்ற வாய்கள், இன்னொரு பக்கம் வன்மத்தில் ஒருத்தருடைய வளர்ச்சியில பேசுற இதுகள், இன்னொன்று வந்து இந்த உலகத்துல எதுக்கு இருக்கோம் என்னத்துக்கு இருக்கோம்னே தெரியாம இந்த பண்ற கூட்டம். இத்தனையே ஒரே ஒரு விடயத்துல என்னால பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த விடயத்துல தான். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள் சிலதை வந்து ஃபரினா அவர்கள் அவங்க வந்து ஒரு ரீப்ளே போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் பலது வந்து என்னோட மீடியாவில் இருக்க நண்பர்களும் சரி சொல்ல நினைச்சதை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக இந்த பிரியங்கா அவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வன்ம சதி அது தொடர்பாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியான விடயங்கள் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கோ தளபதி அவர்களுக்கோ உச்சத்தில் இருப்பவங்களுக்கு நடந்திருக்கு. பட் அதற்கு அவங்க பண்ண ஒரு பதில் கண்டிப்பாக பிரியங்கா அவர்களும் அதே தான் பண்ணி கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபரினா அவர்கள் சொன்ன விடயம், அவங்க போட்ட போஸ்ட், இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபைட் பிரியங்கா அவர்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்தின நபர், பேரை சொல்லாம குற்றத்தை சுமத்தின நபர், அது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சண்டை. அது இதுல எங்களுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு எங்களுக்கு சேனல் காசு தரணும், இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை. நாங்க எங்களுடைய ஒப்பீனியனை சொல்லியிருந்தோம். இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ், நாட் கம்பெனி விஜய் டெலிவிஷன் அண்ட் another individual, and the channel has lot of other works than paying us and make us to do a supportive video for someone. அதாவது இந்த சில அறிவில்லாத இருப்பாங்கல்ல இந்த கூட்டம், ஒரு உண்மையா பேசினா நீ காசுக்கு பேசுற செம்பு தூக்குற அப்படின்னு அவங்களுடைய அறிவின்மையை வந்து காமிக்கிற கூட்டம். யார் ஒரு பிரியங்கா அப்படின்னு ஒரு நபருக்கு நடந்த துரோகத்தை பத்தி பேச ஒரு பக்க வீடியோவை மட்டும் பார்த்துட்டு பேசாதீங்கடாப்பா, தெரிஞ்சா மட்டும் பேசுங்க, நேரில் பார்த்தா மட்டும் பேசுங்க அப்படின்னக்குள்ள நாங்கள் பிக் பாஸ்ல பார்த்தோம் எங்களுக்கு தெரியும் அப்படி நாக்கில் நரம்பு இல்லாம பேசின அத்தனை கூட்டமே என்ன பொறுத்த வரைக்கும் குப்பத்தொடிக்கு இதுதான், சரியா? அப்படியான நபர்களை நான் வாழ்க்கையில வச்சுக்கிறது இல்லை. நாக்குல நரம்பு இல்லாம அந்த பொண்ணை பத்தி, அந்த பொண்ணோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி, அந்த அவங்களோட குடும்பத்தை பற்றி பேசுறதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மட்டுமில்லை, யாரோட வாழ்க்கையிலுமே உறவினர்களாவோ நண்பர்களாவோ இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய இது. அப்ப மனசாட்சிப்படி வீடியோ போட்ட நபர்கள், இப்ப விஜய் டிவியில் ஒர்க் பண்ண நபர்களாக இருக்கட்டும், அந்த ஷோல இருந்த நபர்களாக இருக்கட்டும், நல்ல மனித பிறவிகளாக இருக்கட்டும், ஆக்சுவலா ஒரு விடயம் ஒரு சைட் மட்டும் பார்த்துட்டு பேசாதீங்க அப்படின்னு சொன்னவர்களுக்கு நீ சொம்பு நீ காசு வாங்கிட்ட அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு அவங்க அழகா வந்து ஒரு இதுல முதலாவது விடயமா சொல்லியிருக்காங்க. அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய இருக்க பல நண்பர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் சொல்ல நினைச்ச விடயம் தான் இது. அடுத்தது, It's each our personal and genius opinion, and all of us have been in the set of CWC and we know யாரு எப்படின்னு. நாங்க கண்ணால பார்த்தோம், நாங்க அங்க செட்டில் இருந்தோம், எங்களுக்கு தெரியும் யாரு எப்படின்னு. இது எங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனா மண்டல அறிவில்லாதவர்களுக்கு புரியாது நாங்க என்னத்தை பண்றது. சரி, மூணாவது விடயம் வந்து அவங்க பண்ணது தப்புன்னா இவங்க பண்ணது தப்பு தான். கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம், ஒரு ஷோக்கு போறோம் அப்படின்னா, அதுவும் இத்தனை வருஷம் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நபர் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒன்று வந்து அந்த அக்ரிமெண்ட்டை மீறினது,
இன்னொன்று வந்து எந்த ப்ரூவுமே இல்லை. அந்த அவங்க கிளாரிஃபிகேஷன் வீடியோ, பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்துற நபர் போட்ட கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷனுமே இல்லை. ஒரு ரெக்கார்டட் வீடியோ இருக்கா, பிரியங்கா இப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கு இல்லை. இல்லை டெலிகாஸ்டான ஷோவில் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ நடந்திருக்கான்னா இல்லை. அடுத்தது இவங்க என்னத்தை சொல்ல வர்றாங்க அப்படி என்பதே இல்லை. ஆனால் அந்த வீடியோ வந்து ஒரு 7.6 மில்லியன் வியூ வந்து போகுது. ஓகே, அவங்க விஜய் டிவி மூலம் பிரபலமானாங்க. சரி, அவங்களோட வீடியோக்கு அப்படி வியூ போகுது அப்படின்னா 93,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர், அந்த நபருக்கு வந்து 2.5 மில்லியன் கிட்ட வியூ போயிருக்கு வித்தின் 40 hours. அடுத்தது இதை பற்றி பிரியங்கா அவர்களை பற்றி யார் யார் மிக தரக்குறைவாக பேசினாங்களோ அத்தனை பேருக்குமே 700K 800K வியூ அப்படின்னு வந்து போயிருக்கு. இது வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் போகாது. இப்போ நிறைய பெய்ட் பாட்ஸ், பெய்ட் வியூ, பெய்ட் நிறைய விடயங்கள் வந்து நடக்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க ஒரு வீடியோவை இப்படி போடுறாங்க அப்படின்னைக்குள்ள ஒன்றும் இவங்க திங்க் பண்ணல இப்படி போடுறதுனால என்ன நடக்கும்னு. சரி, அந்த போடுற வீடியோவா கெத்தா ப்ரொஃபஷனலிசமாக போட்டாங்கன்னா போடல. அண்ட் ஒரு கான்ட்ராக்ட் வந்து பண்ணுறோம். இப்போ இன்னொரு நபர் விஜய் டிவி சைட்லேருந்து சொன்னதை சொல்லியிருக்காங்க. சீசன் 4லையும் சுனிதா கிட்ட அவங்க இப்படி தான் சண்டை போட்டாங்க, பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர். அப்போ அது வந்து நாங்கள் பேசி இது ஒரு குடும்ப பிரச்சனை, வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மூடி மறைச்சிட்டோம். இப்போ சீசன் 5லையும் வந்து இவங்களை கான்ட்ராக்ட் பண்ணிக்குள்ள இவங்க ஃபர்ஸ்ட் கோமாளியாக தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் நாங்கள் விஜயை வரணும்னு கேட்டாங்க. அப்போவும் நாங்கள் சொன்னோம், போன வாட்டி நீங்கள் பிரச்சனை பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, நடுவில் ஷோ விட்டுட்டு போன மாதிரி போகக்கூடாதுன்னு. விஜய் டிவி அவங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு. விஜய் டிவியால் தான் இவங்க, விஜய் டிவிலன்னா இவங்க இல்லை, விஜய் டிவியால் தான் இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபாலோவர்ஸ், இவங்க போடுற வீடியோக்கு வர்ற வியூ, அதன் மூலம் வர்ற வருமானம், அதன் மூலம் சாப்பிட்ற சாப்பாடு. அப்போ ஒன்று வந்து செய்யும் தொழிலுக்கு மரியாதை இல்லை, இன்னொன்று வந்து வேலை கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்லை, இன்னொன்று ப்ரொஃபஷனலிசம் இல்லை, மனிதத்தன்மை இல்லை. ஸோ அப்போ பிரியங்கா அவர்களை குற்றம் சொல்றவர்கள் அதுக்கு தான் இந்த வார்த்தை அவங்க பண்ணது அப்படின்னா இவங்க பண்ணது மிகவும் தப்பு. அதே வந்து ஃபரினா அவர்கள் அழகா சொன்னது செம கட்ஸ். அடுத்தது 4வது விடயம், இஃப் யூ guys believe the one side story please give a great support but don't cyber bully. அப்புறம் இந்த ஷேம் பண்ணுறது, இந்த கேவலமான வார்த்தைகள் பேசுறது, அதர் சைட் பர்சன் நெவர் டிசர்வ்ஸ். அதாவது நீங்கள் ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்கயா, அதை விட்டுட்டு கேவலமான வார்த்தைகள், ஒரு நடக்காத விடயத்தை பற்றி, ஒருத்தருடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி, ஒருத்தருடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிற விடயங்கள், அப்படி பேசுகிற நபர்களை ஆதரிக்கிறது, அப்படியான வீடியோக்களுக்கு மில்லியன் வியூ கொடுக்கறது, ஷேர் பண்ணுறது, அதில் ஒரு இன்பம் காண்றதெல்லாம் பண்ணாதீங்கடாப்பா அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா அவர்களை பற்றி கேவலமாக பேசின வாய்கள், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி கேவலமாக பேசின அந்த மனசு வருது பாருங்க, அப்படிப்பட்ட நபர்கள், அப்படி பேசுகிற நபர்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சூப்பர் ப்ரோன்னு பண்ணதுகள், அது அப்படியான வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணதுகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பிறவியே இல்லை. சரியா? கண்டிப்பாக நல்ல பிறவியே இல்லை. அப்படியானதுகளை பெற்றவர்கள் கேவலம் தான் படணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது விடயம், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டால் நல்லவங்க இல்லை, வீடியோவே போடாமல் மேச்சுரட்டாக ஹேண்டில் பண்ணால் கெட்டவங்க இல்லை. Both of them are good angers and we believe they come into the healthy competitive state again. Get a job guys. போய் பிள்ளைங்களை படிக்க வைங்க. ஸ்ப்ரெட் லவ். எக்ஸாக்ட்லி. இதில் வந்து சில கூட்டம் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு உண்மை வீடியோ போடுறவன் தான் நல்லவன், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து வீடியோ போடாட்டா கெட்டவங்க அப்படின்ற மாதிரி. தளபதி விஜயன் அவர்களும் சரி, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களும் சரி, அஜித்தன் அவர்களும் சரி, அவங்கள பற்றி எக்கச்சக்கமான விடயம் வருது. அவங்க இப்படி இப்போ தளபதி அவர்களை பற்றி இப்போ ரீசெண்டாக கூட வந்துச்சு. அவர் என்ன ஏதாவது வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணி கொண்டிருக்காரா? சைலண்ட் அண்ட் ஸ்மைல் இட்ஸ் அ பெஸ்ட் வெப்பன். சரியா? சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்பயுமே அதை கையில் வச்சிருப்பாங்க. அதை தான் உச்சத்தில் இருப்பவர்கள் பண்ணுறாங்க. அதை தான் பிரியங்கா பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? ரோட்டில் போய்க்குள்ள எவ்வளவோ நாய்கள் குறைக்கும், திரும்பி குறைக்க முடியுமா? போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ ஃபரினா அவர்களுடைய அந்த இதில் சொன்ன வார்த்தைகள் என் மனசில் இருந்தது. அவங்க சொன்னாங்க, நம்ம சொன்னால் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. பட் ஒரு செலிபிரிட்டி சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி இதே பாயிண்ட் வந்து நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் அழகாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பாருங்க, அப்படியான வீடியோக்களை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் பிரியங்கா அவர்களுக்கு இந்த விடயத்தில் போட்ட வீடியோக்களில் என்னுடைய டனிஸ் வியூ டனிஸ்டோ எனக்கு வீடியோ போட்டால் காசு வர்ற இந்த மானிட்டைசேஷன் பண்ண
சேனல்களில் வந்து பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபரோட பேரை நான் வந்து சொல்லல. ஏன்னா அந்த நபர் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஒரு மனிதத்தன்மை இருக்கிற நபரோ இல்லை வேலை மீது தொழில் மீது அக்கறை இருக்கிற நபரோ பண்ணக்கூடாதபடியே அந்த நபர் பண்ணவர். அப்போ அப்படிப்பட்ட நபர்களோட பேரை போட்டு எனக்கு ஒரு வியூ வந்தால் கூட அது எனக்கு அவமானம் அப்படி என்பதை நான் கருதுறேன். சரிங்களா? பிரியங்கா இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஷீ இஸ் a lady superstar. ஸோ நம்ம சொன்னா போல பல வாய்கள் திருந்துமா, பெற்றவங்க சொன்னாலே திருந்தாததுகள். அதுகளோட பிறப்பிலேயே அப்படி கேவலமான சிந்தனை இருக்கு, வன்ம குணம் இருக்கு, அடுத்தவர்களை நோயடிக்கிற இது இருக்கு, அதன் மூலம் இன்பம் காண்ற இது இருக்கு. அப்ப அப்படிப்பட்டதுகளுக்கு நம்ம வந்து திரும்ப திரும்ப பதிலடி கொடுத்திருக்க முடியாது. ஸோ பிரியங்கா அவர்கள் அவங்க கூட கோடிக்கணக்கான நல்ல உள்ளங்கள் இருக்கு. அவங்க பண்ற நல்லதுக்கு தான் அவங்க இப்ப டாப்ல இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் ஆங்கரிங்கா இருக்காங்க. எண்ணம் போல வாழ்க்கை, அதை நான் சொல்லிக்கிட்டு இப்போ பல நல்ல விஷயங்களுக்கு பிரியங்காவை தெரியும், கெட்டதுகளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த டாபிக் பற்றி இனிமேல் பிரியங்கா அவர்கள் சைட்ல இருந்து அடுத்தது வெற்றி விழா தான். CWC5 அவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீக்லேருந்து அதோட ப்ரொமோக்கள் வரும். அதுக்கு அடுத்த வீக் வந்து அதோட கொண்டாட்டங்கள் ஃபேன்ஸ் வந்து உலகெங்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த செலிப்ரேஷன் வீடியோக்கள் அவங்க போடுவாங்க. அதை நம்ம பார்ப்போம், அதை நம்ம கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் 8 தமிழ் தொடங்கிடும், அதில் வந்து நம்ம கொண்டாடுவோம். முக்கியமாக இதில் கெத்தா கட்ஸா பிரியங்கா அவர்களுக்கு காசுக்கு வேலை செய்கிற கூட்டமும் அறிவில்லாத கூட்டமும் வன்மம் பிடித்த கூட்டமும் நம்ம உண்மையை பிரியங்கா பக்கம் இருக்கிற உண்மையை பேசினா எங்களை டொரல் பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிந்தும் கெத்தா வந்து பிரியங்கா அவர்கள் பக்கம் இருக்கிற உண்மையை சொன்ன அனைத்து கெத்தான பெண்கள் ஆண்களுக்கும் சல்யூட். சரிங்க? பூஜா அவர்கள், DJ பிளாக் அவர்கள், கிரோசி அவர்கள், ஹன்ஷிதா அவர்கள், ஃபரினா அவர்கள், நிரூப் அவர்கள், யாரோட பேரையாவது நான் சொல்ல மறந்துருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. டனிஸ்ல நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பல பேரோட பேரை சொல்றேன். ஏன்னா சாதாரண விடயம் இல்லை மக்களே. ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பலுக்கு எதிராகவே இத்தனை பேர் துணிந்து உண்மைக்கு துணை நின்றது. சல்யூட். சரிங்களா? நன்றி.